அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தை தமிழக அரசு மேல்முறையீடு. சென்னை காவல் ஆணையர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற உத்தரவை ரத்து செய்ய கோரிக்கை. மாணவி புகார் தொடர்பான வழக்கில் முதல் தகவல் அறிக்கை வெளியானதற்கு தமிழக காவல்துறை காரணமல்ல. சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை உத்தரவுகளுக்கு எந்த தடையும் இல்லை என தமிழக அரசு மனு. ஒரே பாலின திருமணத்தை அங்கீகரிக்க மறுத்த தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் மனுக்களை நிராகரித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. பழம்பெரும் பாடகர் ஜெயச்சந்திரன் உடல்நலக்குறைவினால் காலமானார். தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட மொழிகளில் 16,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியவர் ஜெயச்சந்திரன். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோரிக்கை. அரசு ஊழியர்களை பணி செய்ய விடாமல் தடுத்தால் 2 ஆண்டு சிறை தண்டனை. தமிழக அரசு எச்சரிக்கை. தேர்தல் வரும்போது பொங்கல் பரிசு தொகை வழங்குவது குறித்து பரிசீலனை செய்யப்படும். பொங்கல் பரிசு தொகை தராதது குறித்து சட்டப்பேரவைகள் அமைச்சர் துரைமுருகன் நகைச்சுவை பதில். கலவரத்தை தூண்டுதல் உள்ளிட்ட 2 பிரிவுகளில் வடலூர் போலீசார் சீமான் மீது வழக்கு பதிவு. பெரியார் குறித்து அவதூறு பேச்சு தொடர்பாக மதுரை உள்ளிட்ட இடங்களில் சீமான் மீது போலீசில் புகார். அமைச்சர் மா சுப்பிரமணியன் சிறப்பு நீதிமன்றத்தில் நாளை ஆஜராகிறார். சென்னை மாமன்ற கூட்டத்தில் அதிமுக உறுப்பினர்களை தாக்கியதாக வழக்கு. குடியிருப்புகள் நிறைந்த பகுதிகளில் டாஸ்மாக் கடைகள் அமைக்க கட்டுப்பாடு. டிஜிபி தலைமையில் குழு அமைத்து தமிழக அரசு உத்தரவு. பெரியார் குறித்து சீமான் பேசியது ஏற்புடையது அல்ல, தவறான கருத்து. சத்தியம் தொலைக்காட்சி நடத்திய ஆன்லைன் சர்வேயில் பெரும்பாலானவர்கள் கருத்து. திருப்பதியில் கூட்ட நெரிசலில் விபத்தில் தொடர்பாக டிஎஸ்பி உட்பட 3 காவல் அதிகாரிகள் பணியிடை நீக்கம். கூட்ட நெரிசல் குறித்து நீதிமன்ற விசாரணைக்கு முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு உத்தரவு. டெல்லியில் பாஜக வேட்பாளர்கள் வெளிப்படையாக பணப்பட்டுவாரா என ஆம் ஆத்மி குற்றச்சாட்டு. பாஜக வேட்பாளர்கள் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்க வேண்டும் என அரவிந்த் கெஜ்ரிவால் கோரிக்கை. அசாம் நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட விபத்தில் சிக்கிய தொழிலாளர்களை மீட்பதில் சிரமம். 3 நாட்களுக்கு பிறகு ஒருவர் உடல் மீட்பு. டெல்லி சட்டசபை தேர்தல் ஆம் ஆத்மிக்கு உத்தவ் சிவசேனா ஆதரவு. மம்தாவை தொடர்ந்து உத்தவ் தாக்கரே ஆம் ஆத்மிக்கு ஆதரவு. தலிபான்களுடன் இந்திய அரசு முதன்முறையாக பேச்சுவார்த்தை. துபாயில் உயர்மட்ட அளவில் பேச்சுவார்த்தை நடத்தியது இந்தியா.